பின்வரும் வரலாறுகள் கூறுகின்றன. அந்த இஸ்மவேலுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இவனுடைய கரம் உலகத்தில் பொல்லாப்பானதை செய்யும், உலகம் இவனை பகைக்கும், இவனை உலகம் தூசிக்கும். ஆனாலும் நான் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஆபிரகாமாகிய உனக்கு உன் சந்ததிக்கு தருகின்ற ஆசீர்வாதம், இவனை சகல விதத்திலையும் சகல பொருட்களினாலும் இவனை ஆசீர்வதித்து வைத்திருப்பேன் என்று சொல்லப்படுகிறது பைபிளில். அது இன்றைக்கு அந்த தீர்க்க தரிசனமானது அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு செய்தி எல்லோருமே பார்த்திருக்க முடியும். சவுதி அரேபியால ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. அந்த வெடிகுண்டு சம்பவத்தை பற்றி தினமணியிலே தலையங்கம் எழுதினார்கள். அதற்கான அவர்கள் வியாக்கியானம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்காக செல்வ வளம் குளிக்கும் மேலை நாட்டு மக்கள் வாழ்கிறவர்கள் அரபு பகுதியிலே இருக்கக்கூடிய அரேபியர்களை கெடுத்து விடுகிறார்கள், அவர்கள் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். இது கூட ஒரு வகையில் என்னை பொறுத்தமட்டுக்கு நியாயமான தர்க்கமாக இருந்தாலும் கூட, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் என்று கேட்டால், உலகத்தில் எந்த அரசாங்கமானாலும் சரி அல்லது எந்த இயக்கங்களானாலும் சரி வன்முறைகள் மூலம் முடிவுக்கு தீர்வு கண்டதே கிடையாது என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. பேச்சுவார்த்தையோ அல்லது விட்டு கொடுத்தோ ஏதாவது ஒன்று செய்துதான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அதே தினமணியிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 2 மாதத்திற்கு முன்பாக அந்த காரியம் நடப்பதற்கு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு செய்தி வெளியிருந்தது. ஆந்திராவிலே ஒரு எய்ட்ஸ் தாக்கப்பட்ட பெண், அவளை அந்த கிராமத்திலே உள்ளவர்கள் கல்லெறிந்து கொள்கிறார்கள், கல்லாலே கொள்கிறார்கள். ஆனால் அந்த கிராமத்திலே ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு மிஷனரி, அவருடைய பணி என்னவென்று சொன்னால் எய்ட்ஸ் நோயாளிகளை எல்லாம் தத்தெடுத்துக் கொள்வது, அவர்களுக்கு பராமரிப்பது, அவர்களுக்கு சேவை செய்வது, அவர்களை மனிதனிடத்தில் அந்நியப்படுத்தாமல் இருப்பது, அவர்களை தன் சொந்த சகோதரிகளை பாவிப்பது, இப்படி அவர் மிஷனரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், ஒரிசாவிலும் ஒரு மிஷனரி அந்த மாதிரி எத்தியரித்துக் கொள்ளப்பட்டார். அதற்கு அவருடைய மனைவியிடம் போய் கேட்டதற்கு கடவுள் இவரை மன்னிப்பார் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் இஸ்லாமியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற தன்மை இல்லை? இதோடு மட்டுமல்ல, இந்த மன்னிக்கிற தன்மையை நீங்களும் இயேசு கிறிஸ்து ஈசா நபி என்று பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஈசா நபி சொன்ன அந்த உபதேசங்களை ஏன் நீங்கள் கடைபிடிப்பதில்லை? அவர் சொன்னார், உன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்றொரு கன்னத்தையும் காட்டு என்று சொல்லியிருக்கிறார். உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன்னுடைய அஸ்திரத்தையும் உன்னுடைய மேற்கொண்டையும் கொடுத்து விடு என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் உலகத்தில் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள கடைகோடி மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும். அதற்காக உங்களை அனுப்புகிறேன். எவ்வாறு அனுப்புகிறேன் என்று சொன்னார் என்று கேட்டால், ஓநாய்களுக்குள்ளே அனுப்பக்கூடிய ஆடுகளைப் போல உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசவியுங்கள் என்று சொன்னார். அப்படி இருக்கிற பொழுது இஸ்லாமியர்களோ இதுவும் ஒரு சுவிசேஷம் தான், இதுவும் ஒரு நற்செய்தி தான். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள்? தொழுகை நடத்துவது, பள்ளிவாசல் போவது, நோன்பு இருப்பது, செல்வம் குவிந்து விட்டால் ஜக்காத் கொடுப்பது, இந்த அடிப்படையோடு நின்று விடுகிறார்கள். இவர்கள் எந்த மிஷனரி பாடசாலைகளிலும் துவங்கியதில்லை, எந்த மிஷனரி ஊழியங்களும் செய்ததில்லை. ஏழைகளுக்காக, தரித்திரர்களுக்காக இவர்கள் சென்று அறியாமை, கல்வி, மூட பழக்க வழக்கம், சுகாதாரமின்மை, இப்படி எத்தனையோ பழக்க வழக்கங்கள் சிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள பல மக்களை இவர்கள் சென்று அடையவே இல்லை. இவர்கள் நோக்கமெல்லாம் தொழுகை, திருக்குரான், வேதம் வாசிப்பது, பணத்தை சேர்ப்பது, ஜிகாத்து கொடுத்து விட்டு நம் கடமை முடிந்துவிட்டு என்று இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏன் இந்த அன்பின் செய்திகளை நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி தவிர எனக்கு இதுவரையிலும் இஸ்லாத்தை பற்றி எங்கேயாவது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே எனக்கு தோன்றவில்லை. ஏன் நீங்கள் இந்த அருட்பணியை செய்யவில்லை? அப்படி செய்திருந்தால் என்று உலகம் சமாதானத்தை அடைந்திருக்குமே. இந்த உலகம் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமலும் அன்பு இல்லாமலும் சகிப்புத்தன்மை இல்லாமலும் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னதான் தர்க்கம் செய்தாலும் கடைசியாக கூட்டு கழித்து பார்த்தால் இந்த உலகம் அன்பிற்கு மட்டும்தான் அடிமையாகும், வேறு எந்த துப்பாக்கி முனைக்கும் வெடிகுண்டுக்கும் அடிமையாகாது. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஐரோப்பிய நாடாகிய ஸ்பெயினிலே இஸ்லாம் 800 ஆண்டுகள் கோலோச்சி நின்றது. அது இப்பொழுது அங்கே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தின் நம்பர்கள் இருக்கின்றன. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? உங்களிடம் ஒரு சத்தியம் இருந்தது, உங்களிடம் ஒரு வேதம் இருந்தது, அதை நீங்கள் பறைசாற்றவில்லை. அதனாலதான் அங்கே அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு சில நம்ம ஸ்பெயின்ல கேள்வியுடைய அடிப்படை இதுதான். ஏன் நீங்கள்
எல்லா விஷயத்திலும் முஸ்லீம்கள் ஈடுபடுறேன்னு கேக்குறீங்க. ஐயா என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, முஸ்லீம்கள் ஏன் இந்த அன்பு சமாதானம் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது இல்லை? இயேசுநாதர் சொன்ன அந்த போதனைகளை, அவர் இறைத்துவர் தானே, ஒரு கண்ணத்தை காட்டினா அடிச்சா மறுகண்ணத்தை கொடு அப்படிங்கிற போதனையை ஏன் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் விஷயம், ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்ற போதனை அது ஏற்கத்தக்க போதனையே கிடையாது. அது உலகத்தை நாசப்படுகொலியில தான் தள்ளும். ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவனை தண்டிக்கணும். அடிச்சவனை எல்லாம் கொடுத்து இன்னொரு மாலை போட்டீங்கன்னா குற்றவாளிகள் பெருகிடுவாங்க. ஒரு கண்ணத்தை அடிக்கிறான், அநியாயமா அடிக்கிறான்னு சொன்னா அந்த அநியாயக்காரன் தண்டிக்கப்பட்டால் மாத்திரம்தான் உலகத்துல சுபிட்சம் நிலவும். உலகத்துல கிறிஸ்தவர்களே ஆளுகிற நாடா இருந்தாலும் சரி, இந்துக்கள் ஆளுகிற நாடா இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் ஆளுகிற நாடா இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலையும் கிரிமினல் சட்டங்கள் இருக்கிறது, குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டம் என்ன சொல்லுது? திருடுனா இந்த தண்டனை, கொலை செஞ்சா இந்த தண்டனை, கையை வெட்டினா இந்த தண்டனை, காலை வெட்டினா இந்த தண்டனை என்று நீதிமன்றங்கள் கோர்ட்டுகள் எல்லாமே இருந்து கொண்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், கருணை காட்டக்கூடாது அப்படி என்பதுதான் ஏற்கத்தக்கதா இருக்குமே தவிர, நீங்க தலையை வெட்ட வரும்போது தாங்க கழுத்தான்னு கொடுத்தா அது பிராக்டிக்கலுக்கு வராது. சும்மா சொல்லலாமே தவிர, அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்னு வரலாறு காட்டலாமே தவிர, எனக்கு வரும்போது என்னை குத்த வர்றான் ஒருத்தன் இந்தாங்க அதெல்லாம் அறுத்துப்பாங்க அப்படின்னு நானோ நீங்களோ யாரோ சொல்ல மாட்டோம். யாரோ ஒருத்தர் சொன்னார் என்று கதையாக பேசிக் கொள்ளுமே தவிர, பிராக்டிக்கல் லைஃபுக்கு அது யூஸ் ஆகுற தத்துவம் இல்ல. கெட்டவன் ஆதிக்கம் பெருகி போயிடும், கெட்டவனுடைய ஆதிக்கம் அதனால பெருகி போயிடும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, ஈசா நபி அவர்கள் அப்படி சொன்னதாக இருக்கிற அந்த பைபிள்ல தான் நான் சமாதானத்தை கொண்டு வந்தேன் நினைக்காதீர்கள், நான் பட்டயத்தை கொத்திட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அது பைபிள்ல இருக்கிறது. பட்டயத்தை இருக்கு, நான் பைபிள் எடுத்து காட்டுறேன், சான்றோட சொல்லுவேன். அப்ப ஈசா நபி அவர்கள் அதை சொல்ல வேண்டிய இடத்துல அதையும் சொன்னாரு, இதை சொல்ல வேண்டியதையும் சொன்னார். அதனால என்ன விஷயம் கேட்டா, இந்த குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது. கண்ணத்துல என்னை அடிக்கிறான், அவன் குற்றம் தானே செய்யறான், தப்பு செய்யறான்ல, நான் நீதிக்கு முன்னாடி நிறுத்தணும், அவன் தண்டிக்கப்படணும். அப்பதான் அடுத்தால அடிக்க மாட்டான். என்னை அடிக்கும் அந்த கணத்தை காட்டினா நாளைக்கு உங்களை அடிப்பான், நாளைக்கு அவர் போய் அடிப்பான். அப்ப தப்பு செய்யறவனுக்கு பயம் வரணும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. உலகத்துல எல்லாரும் அதுக்கு தான் கிரிமினல் சட்டம் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த கிரிமினல் சட்டங்களை உலகத்தில் எடுக்கப்பட்டணும். குறைஞ்சபட்சம் இந்த மிஷனரி ஒர்க்குகளை செய்யக்கூடிய நாடுகளிலாவது, எங்க நாட்டில் சட்டம் கிடையாது. எவனை அடிச்சாலும் மன்னிப்பு, கொன்றாலும் மன்னிப்பு, தலையை அறுத்தாலும் மன்னிப்பு, கையை வெட்டினாலும் மன்னிப்பு என்று எந்த நாட்டில சட்டம் இருக்குதா? அதனால நம்ம நடைமுறைக்கு ஏற்றதை தான் ஒத்துக்கொள்ளணுங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது முஸ்லிம்கள் இந்த கல்வி, ஐயா சொல்ற மாதிரி நல்ல நல்ல சேவைகள் எல்லாம் அந்த கிறிஸ்துவ மிஷனரி மூலமா செய்யப்படுகிறது. ஒரு சாவல் அந்த பாதிரி எய்ட்ஸ் நோய்க்கு குணமாக்க அந்த நோயாளிகளை தத்தெடுக்கிறாரு, கல்வி கூடங்கள் நடத்துறாங்க, ஆஸ்பத்திரி நடத்துறாங்க. இது மாதிரியான சேவைகள் எல்லாம் முஸ்லிம்கள் ஏன் செய்வதில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இது நல்ல கேள்வி, இது செய்யணும். இது இஸ்லாமும் எங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு சித்தாந்தம் தான். அடுத்தவருக்கு உதவுறது, நோயாளிகளுக்கு உதவுறது, இந்த மாதிரியான காரியங்களை கல்வி கற்பிக்கிறது, இதுகளை எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. என்ன பிரச்சனை கேட்டா, இந்த காரியங்களை செய்வதற்கு பொருளாதாரம் வேண்டும், பணம் வேண்டும். ஒரு கல்வி கூடம் நடத்துறது 40 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி போட்டு பெரிய கல்வி கூடத்தை நடத்துறதா இருந்தா கோடிக்கணக்கான ரூபாய்கள் வேண்டும். இந்த ரூபாய்களை வெளிநாடுகளில் இருந்து பெறுவதற்கு மிஷனரிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஆஸ்பத்திரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி பல கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு வந்து குவிகிறது. இங்க உள்ளவங்க கைவிட மடியில போட்டு யாரும் செய்யறது இல்லை. இங்க உள்ள மக்கள் தங்கள் கை காசை போட்டெல்லாம் செய்வதில்லை. ஒன்று ரெண்டு பேர் தாராளம் அவங்களா செய்யலாம். பெரும்பாலான மருத்துவ நிலையங்களும் கல்வி கூடங்களும் அந்த நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஜெர்மன்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் உலக நாடுகளில் இருந்தும் இந்தியாவுடைய கணக்கு பிரகாரம், புள்ளி விவர பிரகாரம், நிரூபிக்க முடிந்த சான்றுகளின் பிரகாரம் வெளிநாடுகளிலிருந்து அதிகமாக பணம் வருவது சின்ன சமுதாயமாக இருக்கிற கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு தான், வேற மக்களுக்கு ஜாஸ்தியா வர்றதில்லை. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு சில முஸ்லிம் நாடுகள் ஒரு 55 நாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. 55 நாடு தான் 55 நாடை தவிர அதை